தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இப்போ இந்த மதுபான கொள்கையில் அந்த விதிமீறல்கள்னு சொல்லிட்டு கைதாகிருந்தார். இப்போ அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கிறத பார்க்க முடியுது சார். ஆமாம், இந்த ஜாமீன் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ரொம்ப சரியான ஒரு விடயத்தை உச்சநீதிமன்றம் பண்ணியிருக்கு. ஏற்கனவே அவருக்கு இதே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஃபைல் பண்ண அந்த மதுபான கொள்கை வகுப்பு முறைகேடு அப்படின்ற இந்த வழக்கில் ஏற்கனவே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பண்ண வழக்கில் இவருக்கு ஏற்கனவே ஜாமீன் கிடைச்சிருச்சு. அவருக்கு அதில் பிணைய விடுதலை கிடைக்குதுன்றது தெரிஞ்சதுக்கு பிறகு தான் சிபிஐ அரெஸ்ட் பண்ணுது. உள்ளபடியே பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் முதல்ல வழக்கு போட்டதே சிபிஐ தான். அதுக்கப்புறம் அதை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கையில் எடுத்துருச்சு. எடுத்துக்கிட்ட உடனே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தான் எல்லாத்தையுமே பண்ணிச்சு, ரைடு பண்ணிச்சு. முதல்ல அவர் அந்த இவர் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி துணை முதலமைச்சர் சிசோதியா அவரை கைது பண்ணி தூக்கி உள்ள வச்சாங்க. அப்புறம் இன்னொரு மினிஸ்டர் தூக்கி உள்ள வச்சாங்க. அப்புறம் எம்பியை தூக்கி உள்ள வச்சாங்க. கடைசியாக கெஜ்ரிவால் வீட்டில் ரைடு பண்ணிட்டு அவரையும் தூக்கி உள்ள வச்சாங்க. 6 மாதமாக ஜெயிலில் இருந்துட்டு இருக்கும்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா போன மாதத்தில் அவருக்கும் பிணைய விடுதலை கிடச்சிருச்சு. அது ஏற்கனவே சிசோதியா வெளியே ஜாமீனில் வெளில வந்தார். இது வரைக்கும் ஃபைல் பண்ண இந்த வழக்குகள் எதுலேயுமே விசாரணையே அவங்க ஆரம்பிக்கலை. அந்த குற்றச்சாட்டுகள், இவருடைய குற்றச்சாட்டுகளின் மீதான இறுதி விசாரணையே இவங்க ஆரம்பிக்கலை. அப்படியே உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கிறது, அவங்களுடைய ஜாமீனை மறுத்துக்கிட்டே இருக்க சொல்லி கோர்ட்டில் வாதிடுறது தவிர வேறு எதுவுமே பண்ணலை. எந்த விதமான எவிடன்ஸும் இவங்க கொடுக்கல. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டு கைது செய்யப்பட்டவர்கள் கொடுத்த வாக்குமூலங்களை தவிர இப்படி இந்த கொள்கை வகுப்பில் இவ்வளோ பெரிய முறைகேடு நடந்துச்சு, இதில் இவ்வளோ பணம் கைமாறியது, அந்த பணம் இங்கேருந்து வந்துச்சு, இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அந்த பணம் எங்கே இருக்குது, அதை கைப்பற்றினோமா இல்லையா, என்னாச்சு, எந்த விடயமும் எந்த எவிடன்ஸும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் தொடர்ந்து கெஜ்ரிவால் முதல்ல அவர் சிசோதியாவை சிறையில் வச்சாங்க. அப்புறம் சத்யபால் சிங்ன்றவர் இன்னொருத்தரை கைது பண்ணி உள்ளே வச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு எம்பியை உள்ளே வச்சாங்க, கெஜ்ரிவால் உள்ளே வச்சாங்க. எந்த எவிடன்ஸுமே இல்லை, வெறும் இதுதான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இதில் சொல்கிறாங்க, பல கேள்விகளுக்கு எங்களுக்கு அவர் தெரியாதுன்னு பதில் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்குது. இது சொல்லுது போய்ட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். தெரியாதுன்ற ஒரு விடயத்தை தெரியாதுன்னு தான் சொல்ல முடியும். இவங்க கேட்குறாங்க ஒன்றத்தை புரிய வச்சு, எனக்கு அதை பற்றி தெரியாதுன்றாரு. தெரியாதுன்னே அவர் சொல்கிறாரு அப்படின்னா ஒப்புக்கொள்கிற மாதிரி பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் அவர் ஜட்ஜி கேட்குறாரு. அவர் அதாவது உங்களுக்கு வசதியாக அவங்க பதில் சொல்லணுமா அப்படின்றதே 2 நீதிபதிகளில் ஒருத்தரான ஜஸ்டிஸ் புயான் அவர் கேள்வி கேட்டிருக்காரு. எப்படி இருக்குது பாருங்கள். இதே மாதிரி தான் இவருக்கும் சொன்னாங்க. சிசோதியா உள்ளே வைக்கும் போதும் அவர் பல கேள்விகளுக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி தூக்கி உள்ள வச்சாங்க. தெரியாத விஷயம் தெரியாதுன்னு சொல்ல முடியும். ஆமாம், ஒருவன் தனக்கு எதிராக வாக்குமூலத்தை கொடுப்பதை அவனை தண்டிப்பதற்கான ஒரு அடிப்படையாக கொள்ளக்கூடாது அப்படின்றது கான்ஸ்டிடியூஷன்லேயே இருக்குது. ஆனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போன்ற இதெல்லாம் ஸ்பெஷல் பவர்ஸ்ன்னு கொடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவனுடைய வாக்குமூலமே வச்சு அவனே தண்டிக்கிறது. அதுக்கு தான் இவங்களாம் உள்ளே வராங்க. மோடி அரசை பொறுத்த வரைக்கும் நான் தூக்கி உள்ள அவனுக்கு தெரியும் குற்றன்றதே ஒன்று நடக்கலன்ட்டு. இந்த வழக்கே யாரால் பதிவு செய்யப்பட்டது? டெல்லி துணைநிலை ஆளுநர் சொல்லி சிபிஐ பதிவு பண்ணுது. உடனே அதை கையில் எடுத்துக்கிட்டது ஏன் இடி எடுத்துக்கிச்சு? ஸோ ரொம்ப நாள் உள்ளே வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அவங்க வச்சாங்க. வச்சுக்கிச்சு அதில் போராடி எல்லாரும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு பிணைய விடுதலை பெறுவார் அப்படின்ற ஒரு நிலையில் சிபிஐ அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கலாம் உள்ளே வைக்கிறதுக்கு அப்படின்னு. அதில் தான் இந்த வழக்கு இன்றைக்கி தள்ளுபடியாகி வழக்கு தள்ளுபடியாகின பிணைய விடுதலை கொடுத்துருக்காங்க. உங்களுடைய குற்றச்சாட்டு அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு. ஆனால் என்ன ஒரு அவலம் என்ன அப்படின்னோம்னா, இவர் செக்ரட்டேரியட்டுக்கு போகக்கூடாது, நிபந்தனை கூடிய என்ன இவர் ஒரு சீஃப் மினிஸ்டராக எந்த ஃபைலையும் கையெழுத்து போடக்கூடாது. இது எப்படி நீங்கள் நிர்ணயிக்கலாம்? ஆஃபீஸ்க்கும் போகக்கூடாது. ஒரு வழக்கில் எஃப்ஐஆரை தாண்டி சார்ஜ் ஷீட்டை தாண்டி இன்வெஸ்டிகேஷன் வேறு எந்த விசாரணையுமே நடக்கலைன்னும் போது எப்படி நீங்கள் ஒரு மனிதனை குற்றவாளியாக நடத்தக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடிய நீதிமன்றம் எப்படி அதுவே குற்றவாளியாக நடத்தலாம்? கேட்டால் வேறு ஒரு அமர்வு அப்படியான ஒரு கண்டிஷனை போட்டுச்சு, அதை நாங்கள் ஆராயாமல் நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டு நடைமுறைப்படுத்துகிறோன்னு சொல்கிறது என்ன விதமான நியாயம் அது? ஒரு கிரிமினலை போலவே எப்படி ஒரு சீஃப் மினிஸ்டர் நடத்துவீங்க நீங்கள்? தவறு இல்லையா அது? நீதிமன்றத்துக்கே தெரியுது அது தொடர்பாக எந்த விதமான ஆதாரமும் இல்லை, சாட்சியமும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் கூட அவர் ஒரு சீஃப் மினிஸ்டராக செயலாற்றக்கூடாது. அப்படி செயலாற்றோம்னா
துணைநிலை ஆளுநருடைய ஒப்புதலோடு செயலாற்றணும்னா பிரச்சனையே அங்கே அதானே. துணைநிலை ஆளுநர் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கட்டுப்படுத்தி அவர் அவங்களுடைய செயல்பாட்டையே சீர்குலைக்கிறாரு அப்படின்றது தானே உச்சநீதிமன்றத்துக்கே அந்த வழக்கு. அப்புறம் மீண்டும் அவர்கிட்டே போயிட்டு நில்லுன்னா என்ன அர்த்தம்? அப்போ நீதிமன்றம் வந்துட்டு எந்த இடத்துல இவங்க வந்துட்டு இந்த ஜூரிஸ் ப்ரூடன்ஸ் இப்படி இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் முதலமைச்சர் என்ற பதவி வந்து நீக்கிறதுக்கான அதிகாரம் கோர்ட்டுக்கு கிடையாது. அவர் குற்றவாளினா தண்டிக்கலாம், அந்த தண்டனையின் அடிப்படையில் அவருடைய பதவியை பறிக்கலாம். அது நடக்கவே இல்லை. நடக்காத பட்சத்தில் அவருடைய பதவி பொறுப்பை அவர் நிர்வகிப்பதற்கு என்ன தடை இருக்க முடியும்? ஆனால் தடை போடுது உச்ச நீதிமன்றம். அதே கண்டிஷனை இவங்களுக்கு போடுறாங்க அப்படின்னோம்னா இது என்னன்னா ஜாமீன் கொடுத்தோம் சிறையிலேருந்து வெளியே விட்டு அது முடிஞ்சு போச்சா? அதுதான் இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 7 மாத காலங்கள் இப்போ ஜாமீன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தாலும் இவ்வளோ நிபந்தனைகளோட தான் இந்த ஜாமீனை கூட கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 7 மாத காலங்கள் எடுத்துக்கிட்டதுக்கான காரணம் என்ன இருக்குது? ஏன் இந்த மாதிரியான விஷயம் இப்போ நடுவில் கூட எலெக்ஷன் போது கூட இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ ஹரியானா தேர்தல் வரும்பொழுது இந்த ஜாமீன் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் பேசப்படுது. இல்லை அதாவது அடிப்படையில் என்னன்னா எப்போ சிபிஐ அரெஸ்ட் பண்ணாங்களோ உடனே இவங்க பெயிலை மூவ் பண்ணிட்டாங்க. ஆம் ஆத்மி கட்சி பெயிலை மூவ் பண்ணிச்சு. ஆனால் கட்சி அதில் ஒரு குற்றவாளி சேர்த்துருக்குது. சீஃப் மினிஸ்டரு, டெப்டி சீஃப் மினிஸ்டரு, அமைச்சர் இவங்களெல்லாம் சேர்த்ததை தவிர கட்சியும் இவங்க வந்து ஒரு குற்றவாளியாக சேர்த்துருக்குறாங்க. ஸோ எந்த ஒரு நிர்வாகியும் கைது பண்ணி உள்ளே வைக்கலான்றதுக்கு வசதியாக இடி இதை வந்துட்டு செஞ்சுருக்குது. ஸோ இதில் வந்துட்டு அவங்க உடனே ஜாமீனுக்கு கேட்டு அப்போவே வழக்கு போட்டாங்க. விஷயம் என்னென்னா ஒரு மெயின் அக்யூஸ்டு யார்? சிசோதியா வந்துட்டு தான் மெயின் அக்யூஸ்டு. எந்த எவிடன்ஸுமே இல்லை. அப்புறம் சீஃப் மினிஸ்டர்கிட்ட வந்து எதுவும் பறிக்கப்படலை, எதுவும் தெரியலை. எப்படி நீங்கள் வந்துட்டு இதுக்கு ஒரு பெயிலுக்கு கண்டிஷன் போடுவீங்க தான் என்னுடைய கேள்வியே. பெயில் கொடுக்கறது நேச்சுரல். இதுக்கு மேலேயும் வந்துட்டு நம்ம அவரை வந்துட்டு சிறையில் வச்சிருக்கிறதுன்றது அவருடைய அடிப்படை உரிமையை, சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதாகவும் நிராகரிப்பதாகும் அப்படின்னு சொல்லி இந்த பிணைய விடுதலை வழங்கியுள்ள இந்திய உச்சநீதிமன்றம் எந்த அடிப்படையில் அவர் செயலாற்றுவதற்கான கண்டிஷனை சொல்லுது? வெளிநாடு போகக்கூடாது, ஏற்றுக்கிறோம். இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சியினுடைய பர்மிஷனோடு தான் அவர் வந்து டெல்லியை விட்டு வெளியில் போனால் ஏற்றுக்கலாம். அவருடைய அமைச்சர் பொறுப்பை அவர் செயல்படுத்தக்கூடாதுன்ற கண்டிஷன் எவ்வாறு நியாயமாகுது சொல்லுங்கள். ஸோ ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மோசமானது. எந்த துணைநிலை ஆளுநர் வந்துட்டு இதுக்கெல்லாம் மூல காரணமோ அவர்கிட்டயே போயிட்டு நில்லு அப்படின்னோம்னா ஈஸியாக ஸ்கூல் பாய் ஹெட் மாஸ்டர் போயிட்டு கேட்டுக்கிற மாதிரி. இந்தியாவினுடைய ஜுடிஷியரி எவ்வளோ கீழ்மையான ஒரு நிலைக்கு போயிருக்குன்றதுக்கு இந்த தீர்ப்பு ஒரு அத்தாட்சி. நாங்கள் விட்டுட்டோம்னு சொல்லலாம், விட்டது மட்டுமே இல்லை. ஒரு மனிதனுடைய லிபர்ட்டி அப்படின்றது கோஸ் வித் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் நிறைவேற்றக்கூடிய ஒரு பொறுப்புலையும் சார்ந்ததாக தான் அது இருக்குது. அந்த பொறுப்பை அவர் நிறைவேற்றுவதில் எப்படி தடையை ஏற்படுத்த முடியும் தான் நம்ம கேட்குற கேள்வி. நீங்கள் சொல்கிறது பார்த்தா இப்போ கடந்த காலங்களில் இப்போ பாஜக ஆட்சியில் இடி மேலேயும் அதாவது அமலாக்கத்துறை மீதும் தேர்தல் ஆணையத்து மீதும் நிறையா விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இப்போ சமீபத்தில் சந்திரசூட் அவர்கள் வீட்டுக்கு வந்து மோடி அவர்கள் போயிட்டு அந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுற மாதிரியான வீடியோலாம் சமீபத்தில் வைரலானதை பார்க்க முடியுது. இந்த நேரத்தில் இப்போ நீதித்துறை மீதும் இந்த மாதிரியான ஒரு களங்கம் ஏற்பட்டிருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாமா? அப்படி இல்லை, இது ஒரு களங்கம். நான் என்ன சொல்ல வரேன்னாக்க இது ஒரு சாதாரண மனிதனுடைய ஒரு புத்திக்கு கெட்டுது இல்லையா? எந்த எவிடன்ஸுமே இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வழக்கு நிற்காதுன்றது தெரியும். இது வரைக்கும் இந்த சாட்சியங்கள் கொடுத்த வாக்குமூலங்களை தவிர வேறு குற்றச்சாட்டுக்கான ஆதாரமே இல்லைன்றது தெரியும். ரைட்டா? இந்த விசாரணையின் மூலமாக நீங்கள் எதையுமே நீங்கள் கொண்டு வரல அப்படின்றது தெரியுது. அதுக்கப்புறம் எப்படி இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை போடலாம், பெயில் கண்டிஷனை தான் நம்முடைய கேள்வி. ஒரு சாதாரண மனிதரான அந்த கேள்வி கேட்குறேன், இது எப்படி சரியாகும்? எந்த விதமான குற்றச்சாட்டும் அவருக்கு எதிராக இருந்ததுன்னா நிரூபிக்கப்படலை, ஒரு சாட்சியம் அழைப்பார் அப்படின்னா அதுவும் வாய்ப்பு இல்லை. எதுக்கு அப்போ இந்த கண்டிஷனு? அப்போது இவர் எந்த குற்றமும் செய்யலை, ஆனாலும் இடி கேஸ் போட்டதுனால, சிபிஐ கேஸ் போட்டதுனால இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஆள் வந்துட்டு குற்றவாளி தான், குற்றவாளியாக இருக்கக்கூடிய சாத்தியம் இருக்குது அப்படின்ற மாதிரி கோர்ட்டு நம்புதா? அப்போ நீ விடாத, விட்டுட்டு எப்படி யார் ஒரு கண்டிஷன் போட? இது மக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போட்ட இந்த வழக்கில் இம்ப்ளிகேட் பண்ணப்பட்ட அனைவருமே
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சத்யேந்திர ஜெயின், சிசோதியா, கெஜ்ரிவால் எல்லாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், பதவி பொறுப்பாக அளிக்கப்பட்டவர்கள். அவருடைய செயல்பாட்டை எப்படி நீங்கள் முடக்கலாம்? செக்ரட்டேரியட்டுக்கு வரக்கூடாதுன்னு எப்படி நீங்கள் சொல்லலாம்? இதுதான் என்னுடைய கேள்வி. ஸோ ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு தீர்ப்பு இது. நான் இதை வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு மோடி வந்துட்டு சந்திரசூட் வீட்டுக்கு போனதெல்லாம் சொல்லலை. அது அடிப்படையிலே ரொம்ப தவறானது. அது ஒரு ஜுடிஷியல் மெம்பர், ஒரு ஜுடிகேச்சரில் இருக்கிறவர், ஒரு ஜட்ஜு, ஒரு அரசியல்வாதியை தன்னுடைய வீட்டுக்கு அழைப்பது அப்படின்றது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னே சொல்லுவேன். காரணம், மோடி அரசுக்கு எதிரான பல்வேறுபட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. ஆனால் நீங்கள் 2 பேரும் வந்துட்டு ஒரு நட்பு பாராட்டுறீங்க அப்படின்னோம்னா உங்ககிட்டேருந்து ஒரு நேர்த்தியான தீர்ப்பு வரும்னு நான் எப்படி நம்ப முடியும்? இல்லை அப்படியான உறவு உங்ககிட்ட இருக்கா? நீங்கள் இந்த அரசு கேள்வி கேட்கணும்னா அரசனுடைய அட்டர்னி ஜெனரல், அரசு தலைமை வழக்கறிஞர் வழியாக தான் நீங்கள் அந்த கேள்வியை அரசுகிட்டேருந்து பெற முடியுமே தவிர நீங்கள் டைரெக்டாக அவரை கான்டாக்ட் பண்ண முடியாது. அவ்வாறு இருக்க எப்படி உங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டு அவர் பூஜை பண்ணுறதுக்கு வராரு? அது உங்களுக்கும் பிள்ளையாருக்குமான உறவு. அது பக்தின்றது. அது எல்லார் வீட்டுக்கும் பிள்ளையார் வந்துட்டார். பிள்ளையார்கிட்ட வணங்கி பிரார்த்தனையை வைக்க போகிறாங்க, நிறைவேற போது அது அங்கே முடிஞ்சு போச்சு. இதில் ஒரு ஆட்சி தலைவருக்கு என்ன இருக்குது வேலை? அவருன்னா வந்துட்டு சூடம் காட்டுறது ஆன்மீகம் எப்படியே நான் கேட்குறேன். 2வது, எப்படி அவர் உங்கள் வீட்டுக்கு வரலாம்? எப்படி அனுமதிச்சிங்க? அப்போ ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் ஆயிடுது உங்களுக்குள்ள. இதுக்கு மேலே நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டு சரியாக இருக்கும்னு எப்படி நம்புறது? பாஜகவின் பார்வை வந்து நீதித்துறை மேலும் பட்டு நீதித்துறை அவங்க கைக்குள்ள போயிடுச்சு. நீதித்துறையை வந்துட்டு அவங்க வளைக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அது எல்லா ஆட்சியாலும் முயற்சி பண்ணுவாங்க. இவங்க ஆளையே போட்டு நீதித்துறையை வந்துட்டு மடக்கிறாங்க. ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு எந்த வழக்கை யார் விசாரிக்கணும்னு சொல்கிறான். நீதிபதி சொல்ல வேண்டிய வேலையை அவன் செய்கிறான். இதை எதிர்த்து துஷ்யந்த் தவேன்ற ஒரு வழக்கறிஞர் வந்துட்டு பெட்டிஷனே ஃபைல் பண்ணார். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு எனக்கு புரியலைன்னு சொன்ன இந்த டிஒய் சந்திரசூட் எப்படி இதுக்கு வந்துட்டு மடங்கினாருன்னு நான் கேட்குறேன். அவருக்கு தெரியாதா? இதெல்லாம் வந்துட்டு கடைபிடிக்கக்கூடிய ஒரு முறைமைகளில் அரசியல்வாதிகளோட எந்த விதமான உறவை வச்சுக்கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? ஆனால் இப்போ பாஜகவினரிடையே வந்து இப்போ சந்திரசூட் வீட்டுக்கு போயிட்டு மோடி வந்ததுலேருந்து ஒரு கொண்டாட்டம் இருக்கிறத பார்க்க முடியுது. இது இல்லாமல் இதை ஒரு இப்போ எதிர்கட்சியினரெலாம் நிறைய விமர்சனங்கள் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ நீதித்துறையும் வந்து அவங்க கைக்கு வந்துடுச்சாங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுந்த நிலையில் இப்போ இதுக்கு அடுத்து வரக்கூடிய வழக்குகளுடைய முடிவுகள், தீர்ப்புகள்லாம் வந்து எப்படி வரும்னு பார்த்தா இப்போ இது வந்து எதிர்கட்சியினருக்கு சாதகமாக தானே இருக்குது. இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பெயிலுங்கிறது இல்லைங்க. அப்படிலாம் ஒன்றும் சாதகம்லாம் ஒன்றும் இல்லைங்க. சாதகமாக இருக்கிறதெல்லாம் வந்துட்டு சட்டத்தினுடைய அடிப்படையை தான் சாதகத்தன்மையை கொடுக்குது. எல்லாமே சட்டப்படி தான் நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டியது அரசமைப்பு ரீதியாக சட்டத்தின்படி பார்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு நீதிமன்றத்துக்கு இருக்குது. எனவே அவங்க ஒரே மட்டும் அப்படியே அந்தாண்ட பக்கம்லாம் போயிட்டு எல்லாத்தையும் தீர்ப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம் முடியாது. இந்த நாடு எல்லாத்தையும் பிளைண்டாக பார்த்துட்டு இருக்க உச்சநீதிமன்றம் அவருடைய நம்பகத்தன்மை இழந்துடும். அதுதான் இங்கே பார்க்கணும். நீங்கள் இப்போ இந்த கண்டிஷனுக்கு என்ன அடிப்படை என்ன இருக்குது? 2 நீதிபதிகள் கொடுத்தது, இன்னும் 2 நீதிபதிகள் வந்துட்டு சந்தேகத்துடன் தான் அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அவங்க? ஆன் தி பாயிண்ட் ஆஃப் பெயில் போத் த ஜட்ஜஸ் அக்ரீடு the continued incarceration of Mr. Kejriwal violated his right to personal liberty. அவருடைய தனி மனித சுதந்திரத்தையே வந்துட்டு பறிக்கக்கூடியதாக இருக்கும் அவர் தொடர்ந்து ஜெயிலில் வச்சிருக்கிறதுட்டு. இப்படிப்பட்ட நிலையில் அவங்க சொல்கிறாரு, இந்த ஜட்ஜில் வந்து இப்போ இந்த வழக்கு வந்துட்டு ஒரு குறைந்த எதிர்காலத்தில் முடியுன்ற நம்புறதுக்கான வாய்ப்பு கூட இல்லை அப்படின்னு சொன்னவங்க. இது பாருங்க, ஜஸ்டிஸ் புயான் however said he had serious reservations about the 2 bail conditions but refrained from delving further into them as they were part of the July 12 order in a different case heard by a coordinate bench of the apex court. His restraint would mean the 2 bail conditions would now be effective. எனக்கு வந்துட்டு அவங்க அவர் போயிட்டு இந்த மாதிரி செக்ரட்டேரியட்டுக்கு போகக்கூடாது, எந்த ஃபைலையும் கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு போட்ட கண்டிஷனில் எனக்கு வந்துட்டு ரொம்ப ஆழமான கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனாலும் நான் அதை ஒன்றும் செய்ய விருப்பப்படலன்றாரு. இதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அது இந்த மாதிரி உடச்சிட்டு போக வேண்டியது தானே? அது என்ன உங்களுடைய சக ஜட்ஜி ஒருத்தர் சொல்லிட்டார் அப்படின்றத அதை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? நான் கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த மாதிரி கேள்விக்கு பதில் சொல்லலை அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு விடயத்தில் இவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, எவ்ரி அக்யூஸ்ட் ஹேட் எ ரைட் டு ரிமைன் சைலண்ட். பதில் சொல்லாமல் இருக்கலாம், அது அவனுடைய உரிமை.
நோ அட்வர்ஸ் இன்ஃபரன்ஸ் கேன் பி ட்ரான் ஃப்ரம் த சைலன்ஸ் ஆஃப் அன் அக்யூஸ்டு. ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டவர் வந்துட்டு அமைதியாக இருக்கிறான்றதுக்காகவே அவருக்கு எதிரான முடிவுக்கு நீங்கள் வரக்கூடாது. அண்ட் அக்யூஸ்டு cannot be forced to make inculpatory statements against himself. தனக்கு எதிராகவே அவர் எந்த விதமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்கறதுக்கான ஒரு சூழல் இருக்கக்கூடாது. அண்ட் அக்யூஸ்டு cannot be forced, அவர் அப்படி அழுத்தம் தரக்கூடாது அப்படின்னே அவர் சொல்கிறாரு. இப்படியெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் ஏற்கனவே கொடுத்த பெயில் கண்டிஷன் என்னவோ அதையே நான் நடைமுறைப்படுத்துகிறேன்னா ஒன்றுமே புரியலையே. அப்போ இந்த கண்டிஷனை எவ்வளோ காலம் நீங்கள் கடைபிடிப்பீங்க? அப்போ இது மக்கள் வந்துட்டு அவருக்கு கொடுத்த அந்த ட்ரஸ்ட்டு அது பாதிக்கப்படுதா இல்லையா? அதுக்கு என்ன பதில்? அப்போ இது இன்னொரு வழக்குக்கு போகுது. ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் ஃபர்தர் லிட்டிகேஷனே இடக்கூடாது. இப்போது இவங்க கொடுத்துருக்கக்கூடிய பெயில் கண்டிஷன் அடுத்த லிட்டிகேஷனுக்கு போகுது. இப்போ இது வந்துட்டு மெயின் பெஞ்சுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. மெயின் பெஞ்சில் என்ன பண்ணுவாங்க? இதே டிஒய் சந்திரசூட் என்ன சொல்லுவார்? இது ஒரு கேள்வி ஆயிடுது இல்லையா? ஏன்னா புயான் வந்துட்டு சொல்கிறாரு ஐ ஹேவ் சீரியஸ் டிஃபரன்சஸ் அப்படின்றாரு. அப்போ அவருக்கு அது நல்லா தெரியும் இதெல்லாம் தப்பு. அவர் ஸ்குவாஷ் பண்ணிடலாம் அந்த கண்டிஷனை. ஸ்குவாஷ் பண்ணுவார் டிஒய் சந்திரசூட் அப்படின்ற ஒரு கேள்வி போயிடுது. ஏன்னா அப்படி ஸ்குவாஷ் பண்ணுறத அரசு தரப்பு இது இருக்க போகுது. ஸோ இவர் என்ன பண்ணுவார்? அப்போ ஜுடிஷியரி மேலே வந்துட்டு இப்போ எனக்கு ஒரு ரிசர்வேஷன் வந்துருச்சு இல்லை, ஒரு சந்தேகம் வந்துருச்சு இல்லை, இதுதான் பிரச்சனையே. அதனால தான் நீங்கள் அரசியல்வாதிகளை வீட்டுக்கு அடைக்கக்கூடாது, அவங்கள போய்ட்டு நீங்கள் நேரடியாக சந்திக்கக்கூடாது. எதுவாக இருந்ததுனால அங்கே வர லா ஆஃபீஸர் லாயர் வழியாக தான் நீங்கள் செய்யணும் அப்படின்றது இதுக்காகத்தான். இதையெல்லாம் நீங்கள் மீறுறீங்க. இப்போ இவ்வளோ நிபந்தனைகளோடு அவர் வெளியே விட்டு இருக்கிறதுங்கிறது வந்து இப்போ அடுத்து ஹரியானாவில் வேற தேர்தல் வேற இருக்கிற நிலையில் இப்போ இதோட பாதிப்புன்றது அந்த தேர்தலில் எப்படி சார்? நிச்சயமாக பல்வேறுபட்ட விடயங்கள் எதிரொலிக்கத்தான் போகுது. விலைவாசி உயர்வு, விவசாயிகளுடைய போராட்டத்தை ஒடுக்கிய முறை, விவசாயிகளுடைய அவருடைய விளைபொருட்களுக்கு வந்துட்டு உரிய விலை தராதது, அப்புறம் வந்துட்டு மல்யுத்த வீரங்களை அவமதிப்பு செஞ்சது, அவங்களே வந்துட்டு காங்கிரஸ் சார்பாக ஜொலானா தொகுதியில் வந்துட்டு அவங்க போட்டியிடுறது, இப்படி ஏராளமான விஷயங்கள் இந்த வழக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேர்தலில் உள்ளபடியே ஒரு பெரிய சிக்கலாக தான் பிஜேபிக்கு ஏற்படுத்தும். பொறுத்திருந்து பார்ப்பேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, தேர்தல் முடிவுகளை வச்சு அந்த இன்ஃபரன்ஸுக்கு வரக்கூடாது. அது வேற, தேர்தல் முடிவு மக்கள் தீர்ப்பு. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஒரு பெயில் கொடுக்குறீங்க அப்படின்னோம்னா, பிணைய விடுதலை கொடுக்குறீங்கன்னா, பிணைய விடுதலையினுடைய கண்டிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை வழக்கை பாதிப்பதாக இருக்கும்னு சொன்னால் தான் நீங்கள் வந்துட்டு ஃபைலில் கண்டிஷன் ஃபைலில் வந்துட்டு நீங்கள் கையெழுத்து போடக்கூடாதுன்றது சொல்லணும். இல்லாட்டி தட் இஸ் த பவர் கிவன் பை த பீப்புள் ஆஃப் டெல்லி. அதை கொடுக்கறதுக்கு கோர்ட்டுக்கு உரிமை கிடையாது. இதை ஒரு டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லுது, ஆனால் உச்சநீதிமன்றம் கண்டுக்க மாட்டேங்குது. அரவிந்த் கெஜ்ரிவாலோட விடுதலைங்கிறது வந்து பாஜகவுக்கு ஒரு சாதகமான நிலையில இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஏன்னா இப்போ ஆம் ஆத்மி கட்சி தான் வந்து இப்போ தனித்தன போட்டியிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் பொழுது இப்போ பாஜகவுக்கு பரவாயில்லப்பா நமக்கு ஒரு சேஃப் ஜோனுங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இல்லை, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இவங்களுடைய குற்றச்சாட்டு பண்ணி இவங்க அரெஸ்ட் பண்ணதில் அர்த்தமற்றது அப்படின்றது தான் அந்த தீர்ப்பினுடைய சாராம்சமே. அர்த்தம் பெயில் எல்லாரையும் வெளில விட்டாங்க. இப்போ இவங்க இது தொடர்பாக கைது செஞ்சு யாருமே உள்ள இல்லை, முடிஞ்சு போச்சு. ஸோ வழக்கு நிறுத்து போச்சு. இப்போ எப்படி இவங்க அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறாங்க இந்த வழக்குன்றதை பார்ப்போம். அது சிரிப்பாக தான் இருக்க போகுது. ஆம் ஆத்மியை பொறுத்த வரைக்கும் இந்த ஹரியானா தேர்தலில் எப்படின்னோம்னா, டெல்லியை ஒட்டியிருக்கக்கூடிய இந்த பார்டர் கான்ஸ்டிடியூன்சிலெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது. ஆனால் வின் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. எனவே காங்கிரஸோட அவங்க அலையன்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அது காங்கிரஸுக்கு நல்லதாக இருக்கும். இவங்களுக்கு ஒரு 5-6 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம். காங்கிரஸுக்கு தான் தெரியும் இல்லைங்களா, அவங்க தலையிலேயே அவங்க மண்ணள்ளி போட்டுக்கிறதுல யானையை விட அவங்க பெட்டராக செயல்படுவாங்க. ஸோ அதனால் அவங்க பெருசாக இருக்கிறாங்க. அவ்வளோதான், இந்த அலையன்ஸ் ஏற்படலை. அதனால் அவங்களுக்கு வந்து காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கும் பாதிப்பு ஏற்படலாம், அவ்வளவுதான். மற்றபடி அந்த தேர்தலுடைய முடிவுகள் வேறு மாதிரி தான் இருக்க போது, பிஜேபிக்கு எதிராக தான் இருக்க போதுன்றது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி.